ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். பிரெட் ஹல்வா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பிரெட்டை வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை நாளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தோசை கல்லில் கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால், 3 ஏலக்காய் வந்து நசுக்கி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது. எவ்வளோ நெய் ஊற்றினாலுமே அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த நெய்யில் முந்திரி பருப்பை வந்து வறுத்துட்டு அதே நெய்யில் உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த சுகரை வந்து உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து கொதிச்சு அந்த பிசு தன்மை வரணும். ஓகேவா? அது வர வரைக்கும் நல்லா வந்து சர்க்கரையை கரைச்சி விட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பிரெட்டு, அந்த பிரெட்டை வந்து உள்ளே போட்டுருங்க. அது வந்து அந்த சிரப்பில் வந்து ஊறி அப்படியே ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வரும். நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இதில் வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் நான் கொஞ்சம் தான் நெய் ஊற்றினேன். எவ்வளோ நெய் ஊற்றினீங்கனாலும் அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஏலக்காவும் அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த முந்திரியும் போட்டுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணேன், பட் இது இவ்வளோ ஈஸியாக அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பாய், ஐ லவ் யூ ஸோ மச்.